ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் முள்ளங்கி சாம்பார் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இன்னைக்கு ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணி தான் இந்த முள்ளங்கி சாம்பார் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக 1 கப் போல் ரேஷன் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஆனால் பருப்பை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு குக்கரில் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த பாத்திரம் வச்சு நம்ம பருப்பை வேக வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு பருப்பு கொல கொலன்னு ஆகாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம 1 கப் துவரம்பருப்பு எடுத்ததுக்கு 3.5 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்போடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு வேகிறக்குள்ளேயே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேங்க. இதோடவே 3 வரமிளகா அப்படியே சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஒரு 50% நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் 50% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட 2 கப் போல வெள்ளை முள்ளங்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். கிராம்ஸ்ல 250 கிராம்ஸ் அளவுக்கு முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ 2 கப் போல முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடைய ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். முள்ளங்கி எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா சாஃப்டா வேக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க, ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிருந்தேன். முள்ளங்கியோட அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கு பாருங்க. இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1.5 டீஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 3 வரமிளகாயையும் போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா காயோட பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கரியாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, காயோட நல்லா நம்ம போட்டிருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காயை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா ஹை ஃப்ளேம்லயே நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிருந்தோம்னா காயும் நல்லா வெந்து வந்துடும். நம்ம போட்டிருக்கிற மசாலும் பச்சை வாசம் போய் நல்லா கிடைக்குங்க. இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுருவோம். இதோட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ புளித்தண்ணியையும் சேர்த்துக்குவோம். புளித்தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு புளித்தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். காயோட உப்பு நல்லா கலந்து நல்லா புளித்தண்ணியோட வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிச்சிட்டு இருக்குங்க. புளியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா புளித்தண்ணி சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்திருக்கேங்க. பருப்பு பாருங்க, நம்ம தனியா பாத்திரத்துல வேக வச்சனால கரெக்டா நம்மளுக்கு வெந்து கிடைச்சிருக்கு. ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தனியா பாத்திரத்துல குக்கருக்குள்ள வச்சு நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா பருப்பு வெந்து கிடைக்குங்க. 2ல இருந்து 3 விசில் விட்டாலே போதும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம்.
பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் வந்து நல்லா கெட்டியா இருக்கறனால நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்க இட்லி, தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி சாம்பார் வந்து வச்சுக்கலாம். சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி வச்சீங்கன்னா நல்லாருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்ப தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்ல கொதிக்க வச்சுக்கலாங்க. இடையில இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். நல்லா சாம்பார் வந்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல உப்பு சரி பார்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். எனக்கு உப்பு பத்தாதனால ஒரு 1/2 டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதோட தேங்காய் வந்து சேர்த்தணுங்க. இப்ப பாருங்க சாம்பார் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேங்க. தேங்காவை அரைச்சு சேர்த்தாம இந்த மாதிரி துருவி சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. நறுக்கின கொத்தமல்லி தலையை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ தேங்காய் பூவும் நம்ம சாம்பார் தூளெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். சாம்பார் வந்து தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்ப பாருங்க நம்மளோட சாம்பார் நல்லா தளன்னு சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சூப்பரா மணக்க மணக்க நம்மளோட முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸ்டவ்வை அணைச்சிட்டு தான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சூப்பரான மணக்க மணக்க நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.